அக்கா, நீ பண்றது தப்பு. உன்னதான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உன்னிடத்துல எப்படி நான் போக முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. உன்னை பார்த்திருக்காங்க, நான் போனா மாட்டிக்குவேன் என்று ரம்யா கெஞ்சிக் கொண்டிருந்தாள். தங்கையின் கெஞ்சலை மதிக்காமல் தன் திருமண புடவையை கழட்டியவள் அப்படியே தாலியையும் கழட்டி அவள் கையில் ஒப்படைத்தாள். அக்கா, என்ன பண்ற என்று ரம்யா பயந்து போய் பேச அவள் வாய மூட சொன்ன திவ்யா, இப்ப என்ன பண்ணிட்டேன்? நாட்டுல நடக்காத எதையும் நான் பண்ணல. எனக்கு பதில் நீதான் நடிக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ஓடி போறதா இருந்தேன். அதுக்குள்ள அப்பா செத்துருவேன்னு சொல்லி என் மனச மாத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. என் காதலர் வெளியே காத்திருக்கிறாரு. நான் சீக்கிரம் போகணும். அக்கா, நான் என்ன சித்தியாவோ இல்லனா தங்கச்சியாவா நடிக்க போறேன்? என்னைய பொண்டாட்டியா நடிக்க சொல்றடி நீ, அதுவும் கல்யாணமான அன்னைக்கே. அவர் என்ன நெருங்கி வந்தா என்ன சொல்லி தடுக்கிறது? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் வாழ்க்கைய ஏன் நாசமாக்குற என்று அழுதாள் ரம்யா. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நீதான் என்னை போலவே இருக்கியே. இதுவரைக்கும் எனக்கு சித்திமகள் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. எங்க அப்பாவுக்கு 2வது பொண்டாட்டி இருக்க விஷயம் இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாது. அதனாலதான் கல்யாணத்துக்கே வராத உன்ன இந்த ராத்திரி நேரத்துல வர சொன்னேன். என்ன போலவே நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு இந்த தாலிய மாட்டிக்கிட்டு போ. நம்ம அப்பாவுக்கு கூட அடையாளம் தெரியாது. தைரியமா போ. அவர் நெருங்கி வந்தா நீ தடுக்காத. அவர் என்னமோ பண்ணட்டும் என்றாள் கேசுவலாக. உனக்குன்னு பார்த்த மாப்பிள்ளைடி அவர். அவர் கூட நான் எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு என்று கெஞ்சினாள் ரம்யா. நான் நல்லா யோசிச்சுட்டேன். என் காதலர் வெளியே ஆட்டோவில் வெயிட் பண்றாரு. நான் போயே ஆகணும் என்று அவள் பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினாள். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல், யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து போகும் தன் அக்காவை பார்த்தபடி நின்றாள் ரம்யா. மாப்பிள்ளை வீடே மின்னிக் கொண்டிருந்தது. நல்ல வசதியான குடும்பம். எனக்கெல்லாம் இப்படி ஒரு கல்யாணம் நடக்காது. ஏன், எனக்கெல்லாம் எப்படி திருமணம் நடக்குமோன்னு அம்மா பயந்த நாட்களும் உண்டு. மாப்பிள்ளை வீட்டின் முதல் வாரிசு திருமணம் அல்லவா, அதனால் மிக ஆடம்பரம். வீடு முழுவதும் வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்க சொந்த பந்தங்கள் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தது. ரம்யா தப்பிக்க வழி தெரியாமல், யோசிக்க முடியாமல் கையை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். இப்படியே இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று அவசரமாக குளித்துவிட்டு வேறு ஒரு சாதாரண புடவையை கட்டிக்கொண்டாள். மிதமான அலங்காரத்தில் தயாரானவள் முகமும் உடலும் பதட்டத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. இப்படி என்னை முழுமையாக அடமானம் வச்சிட்டு ஓடிட்டாளே என கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்தபடி நின்றவள் தன்னை சமன் செய்ய போராடினாள். மாப்பிள்ளை சரவணன் வெளியில் சென்றிருந்தவன் வீட்டுக்கு வந்தான். அவன் தாய் அவனை அவசரமாக கூட்டி சென்று திட்டினாள். என்னடா சரவணா, நேரம் என்ன ஆகுது? உனக்காக எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. உன் ரூமுக்கு போய் குளிச்சிட்டு காத்திரு என்று திட்டி அனுப்பினாள் அவனின் தாய். சரவணன் தன் அறைக்குள் சென்றதும் அறையின் அலங்காரத்தைக் கண்டு அவன் கால்கள் ஒரு நொடி அப்படியே நின்றுவிட்டது. மெல்லிய வெளிச்சத்தில் அவனுக்கு பிடித்த ரோஜா மலர்களால் அறை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அறையை பார்த்துவிட்டு குளிக்க சென்றவன் 1/2 மணி நேரத்துக்கும் மேலாக குளித்தான். பால் சொம்புடன் அவள் அண்ணி வந்தாள். இத வாங்கிக்க ரம்யா. உள்ள போனதும் அவர்கிட்ட கொடுத்துவிட்டு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், என்ன சரியா என்றாள் அண்ணி. மறுக்க முடியாமல் கையில் வாங்கிக் கொண்டவள் கை நடுக்கத்தில் நடந்து சென்றாள். முதலிரவு அறைக்கு செல்வது அகிலத்தையே கடந்து செல்வது போல் இருந்தது அவளுக்கு. அவரை எப்படி எதிர்கொள்வேன்? அவர் என்னை நெருங்கினால் என்ன செய்வது? உண்மையை சொல்லிவிடலாமா? சொன்னால் இன்று என் அப்பா அம்மா இருவரும் அவமானம் தாங்காமல் ஏதாவது பண்ணிக்குவாங்களே. இப்படி என்ன புலம்ப விட்டுட்டாலே. பேசாமல் ஹாஸ்டல்லையே இருந்திருக்கலாம். இப்படி தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே என்று துடிக்கும் மனதோடு கதவில் கை வைத்தாள். கதவை பொறுமையாக திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். உன்னுடைய நடிப்பை என்கிட்ட காட்ட நினைக்காத. உன்னை இல்லாமாக்கிடுவேன். என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா கூட உன்னை மன்னித்து விட்டிருப்பேன். ஆனா நீ இத்தனை நாள் நடிச்சிருக்க. உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? இந்த தண்டனை பத்தாது. நரகத்தை காட்டுறேன். என்னை நம்ப வச்சு ஏமாத்துற யாரையும் மன்னிக்கவே மாட்டேன் என சரவணன் போனில் யாரிடமோ கத்திக் கொண்டிருக்க, தன்னைத்தான் கண்டுபிடித்து விட்டாரோ என்ற பயத்தில் நான் வறண்டு உடல் வெடவெடக்க நடுக்கத்தில் பால் சொம்பு அவள் கை நழுவி போனது. சத்தம் கேட்டு திரும்பியவன் பால் சிதறி பால் சொம்பு கீழே சுழன்று கொண்டிருப்பதையும் தன் மனைவி பயந்து நிற்பதைக் கண்டு, உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் என அழைப்பை துண்டித்தவன் மனைவி முகத்தில் கொட்டி கிடக்கும் பயத்தையும் பதட்டத்தையும் கவனித்தான். சரவணன் அழுத்தமான காலடிகளுடன் மனைவியை நெருங்கி வர அவள் மென்கரங்களை தன் முரட்டு கரங்களால் அழுத்தி பிடித்தான். அவ்வளவுதான் என்று இதய துடிப்பு நின்று போனது போல் தலை சுற்றி மயங்கி சரிந்தாள். கொஞ்சமும் பதறாமல் சரிந்தவளை நெஞ்சில் தாங்கிக் கொண்டான். அவள் சாய்ந்து கொண்டிருக்க அவனுக்கு ஏதோ புது உணர்வு ஏற்பட்டது. இவ்வளவு மென்மையான பெண்ணா என்று ஆச்சரியத்தில் புருவங்களை உயர்த்தியவன் தன் நெஞ்சில் சாய்ந்து கிடந்தவளை பார்த்தான். மாசற்ற முகம், கன்னம்தான் கொஞ்சம் உப்பலாக அவளுக்கு எடுப்பாக இருந்தது.
மைதீட்டிய புருவங்கள் இரண்டும் வில்லாக வளைந்திருக்க, புருவ மத்தியில் ஒட்டியிருந்த சிவப்பு நிற ஸ்டிக்கர் பொட்டு கூட அவன் கவனத்தை கவர்ந்தது. மனைவியாக ஏற்று நெற்றியில் காலையில் வைத்துவிட்ட குங்குமம் பளிச்சென்று மின்ன, குழந்தை போல் கிடந்தவளை ரசித்தானா, ஆராய்ந்தானா? அவன் மட்டுமே அறிவான். மனைவியை மென்மையாக கைகளில் ஏந்தி கொண்டவன் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் படுக்க வைத்தான். கைகட்டி நின்று மனைவியை சில நிமிடங்கள் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தவன், இவ்வளவு அலங்காரமும் வேஸ்ட், நான் அரை மணி நேரம் குளிச்சதும் வேஸ்ட், என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், எத்தனையோ படங்கள் பார்த்து இந்த நாள் நமக்கும் வராதா என்று ஏக்கமாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் போன்ல எவனையோ மிரட்டினதுக்கே பயந்து மயங்கிட்டாலே, இவ வச்சிட்டு என்ன பண்றது, எழுப்பலாமா என்று முயற்சித்தான். அவள் எழுந்திருக்கவில்லை. தேவையில்லாம போன் பேசி நம்ம முதலிரவு இப்படி வழக்கமான இரவா மாத்திட்டேனே என்ற புலம்பலுடன் படுத்துக்கொண்டான். நடு இரவில் சரவணன் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான். என்ன, ஏதோ தொப்புன்னு சத்தம் கேட்டுச்சு என்று யோசித்துக்கொண்டே தன் படுக்கை பக்கத்தில் பார்க்க, மனைவி கட்டிலில் இல்லை. இவள் எங்க போனா? மயக்கம் தெளிந்து போச்சா? எழுந்து எங்க போனாள் என்று எழுந்து கட்டிலை விட்டு தள்ளி வந்தவன் மறுபக்கம் தரையில் ஒரே ஒரு கால் தெரிய அந்த பக்கம் சென்று பார்க்க, அவன் மனைவி குப்புற விழுந்து கிடந்தாள். தூக்கத்திலேயே கீழே விழுந்துட்டாளா? குழந்தையா இவ? ஒரு கட்டில தூங்க தெரியாதா என்று ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு. ஆனாலும் அவளை எழுப்பாமல் மீண்டும் தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தான். மீண்டும் மீண்டும் தூக்கத்தில் கீழே உருண்டு விழுந்தாள். திரும்ப திரும்ப அவளை படுக்க வைத்தான். இவள் தூக்கி தூக்கியே பொழுது விடிஞ்சிடும் போலையே என்று அழுத்து கொண்டவன் அவள் விழுந்து விடாத வகையில் தன் பக்கமாக இழுத்து கட்டிக்கொண்டான். அவள் வாசம் என்னவோ செய்தது. அவள் முகத்தை ரசித்துக்கொண்டே கண்ணயர்ந்தான். ரம்யா 5 மணிக்கே கண் விழித்து விட்டாள். உடலை அசைக்க முடியாமல் பயந்து போனாள். இடிபாடுக்குள் சிக்கிய எலி போல் தன் நிலை உணர்ந்தவள் முகத்தை திருப்பும் போதுதான் உணர்ந்தாள் ஓர் ஆண்மகன் அணைப்புக்குள் இருப்பதை. அவனிடமிருந்து விலக முயல அவன் பிடி இன்னும் இறுகியது. சரவணன் கண்களை திறக்க விண்மீன் விழிகளை படபடவென அடித்துக்கொண்டு பொறியில் சிக்கிய எலி போல் தன் அணைப்புக்குள் சிக்கி பார்த்து கொண்டிருந்தவளை உற்று பார்த்தவன் அவளை விடாமல், தூங்கி எழுந்துட்டியா என்றான். அவளோ பதில் சொல்லாமல் அவனின் நீல நிற விழிகளில் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்துக் கொண்டிருக்க, அவளின் விழுங்கும் பார்வையில் அவன் மனம் அலைபாயத் தொடங்கியது. ராத்திரி முழுக்க என்னை நீ தூங்க விடல, இனி நான் தூங்கணும் என்றதும் ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அச்சச்சோ, தன்னைத்தானே சோதித்து பார்த்தாள். ஆடைகள் களையவில்லை, அப்படியேதான் இருந்தது. உடம்பில் எந்த மாற்றமும் இல்லை. ராத்திரி என்ன நடந்துச்சு? ஒன்னும் ஞாபகம் இல்லையே. திரும்பவும் மயக்கம் வருவது போல் இருந்தது அவளுக்கு. அவனிடம் கேட்க பயம். ஆனால் கேட்காமல் இருக்க முடியாதே, அவனுக்கு மட்டும்தானே தெரியும். தொண்டை வரை வந்த வார்த்தைகளை உதடுகள் அசைக்க தைரியமில்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்க அவனே எழுந்து உட்கார்ந்து கேட்டான். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்று நீல நிற விழிகள் பல பலக்க கேட்டான். ஆமாம் என்று தலை மட்டும் அசைத்தாள். எத்தனை மாசமாகும் என்றான். அவளோ அவன் கேள்வி புரியாமல் மொழித்தாள். எத்தனை மாசம் ஆகுமா? அப்ப என்ன செஞ்சிருப்பாரு? போச்சு, எல்லாமே போச்சு என்று மனசுக்குள் பயந்தாள். நீங்க எதுக்கு ராத்திரி முழுக்க தூங்கல என்று கொஞ்சம் கிளி போல பேசினாள். அவள் குரலை மனதுக்குள் ரசித்தாலும், பரவாயில்ல, இன்னைக்கே பேசிட்டியே, எப்படியும் அடுத்த வருஷத்துக்குள்ள பேசிடுவேன்னு நினைச்சேன் என்றான் கள்ள பார்வையோடு. இததான் கேட்டீங்களா என்றாள். நீ வேற எதையாவது எதிர்பார்த்தியா என்று கிடுக்குப்பிடியாக இருந்தது அவன் கேள்வி. இல்ல, நான் தூக்கத்துல இருக்கும்போது ஏதாச்சும் என்று சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவன் குறுக்கிட்டான். அவ்வளவு கேவலமானவன் கிடையாது நான். ஒரு பெண்ணோட அனுமதியோட அவளை தொடணும். உன்னான் மயக்கத்தை நான் பயன்படுத்த நான் ஒன்னும் போக்கிரி இல்ல என்று முகத்தை திருப்பினான். கோவிச்சிக்காதீங்க, உங்க நல்ல மனசு தெரியாம கேட்டுவிட்டேன் என்று அதே ரூமில் இருக்கும் அட்டாச் பாத்ரூமுக்கு குளிக்க சென்றாள். ஹே திவ்யா, எங்க போற என்று அக்கா பெயர் சொல்லி கூப்பிட்டதும் நெருப்பில் சூடு போட்ட மாதிரி இருந்தது ராம்யாவுக்கு. என்னங்க, நான் குளிக்க போறேன் என்றாள். இங்கு குளிக்க வேண்டாம், நீ போய் வெளியில இருக்கும் பாத்ரூம்ல குளி என்றான் சரவணன். ஏன், இங்க இருக்க பாத்ரூம் சரியில்லையா என்று கேட்டாள். அதுக்கு சொல்லல, இங்க ஒன்னும் நடக்கலன்னு உனக்கும் எனக்கும் தெரியும். ஆனா வெளியே இருக்க நம்ம பேரண்ட்ஸ் நீ எந்த கோலத்துல வெளியே போறியோ அதை வச்சு இங்க என்ன நடந்துச்சுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. கொஞ்சம் இங்க வா என்று அழைத்து நெற்றியில் இருக்கும் குங்குமத்தை அழித்து தலையில் வச்சிருக்கும் மல்லிகை பூவை பிச்சி போட்டுவிட்டு இப்போ போ வெளியே என்றான். ஒண்ணுமே புரியாமல் வெளியில் போனவளை பார்க்க அனைவரும் காத்திருந்தனர். என்னடா இவங்க இவ்வளவு சீக்கிரம் எழுந்து நம்மளையே பாக்குறாங்க என்று பயந்தபடியே போனாள். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஒருவருக்கொருவர் பார்த்து முணுமுணுத்துக் கொண்டே அவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். குளித்துவிட்டு எல்லோருக்கும் தேநீர் போட்டுக் கொண்டு வந்தாள். அவள் அம்மாவுக்கும் அந்த தேநீரை குடித்ததும் ஒன்றுமே புரியவில்லை.
ஆனால் அவள் அப்பாவுக்கு தெரியும் ரம்யாவின் தேநீர் எப்படி இருக்கும் என்று. தனியாக அழைத்து விசாரித்தார். அவள் நடந்த உண்மையை சொல்ல, அவர் இது பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. நான் உன் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிக்கிறேன். உன் பெரியம்மா கிட்ட இது பத்தி எதுவுமே சொல்லிடாத. நீ நல்லபடியா இரு என்று கிளம்பினார். மீதி என்ன நடந்தது என்று அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.